இந்த நிகழ்ச்சிய பார்க்குற எல்லாருக்கும் வணக்கம். முதல்ல என்னுடைய குருநாதர்கள் 3 பேர சொல்லிட்டு இந்த நிகழ்ச்சிக்குள்ளார போலாம். மூக்குப்படி சித்தர் ஐயா, திருவண்ணாமலை. எல்லாரும் வணங்குற ஐயா, முருக கடவுள். எனக்கு இந்த ஆன்மீகத்த முழுமையா சொல்லிக் குடுத்த சென்னை ஓட்டேரியில இருக்கிற ஜீவானந்த ஐயா. இந்த 3 பேருடைய ஆசீர்வாதத்தோட தான் இந்த நிகழ்ச்சிக்குள்ளார போறோம். இந்த நிகழ்ச்சியில நான் எத பத்தி பேச வந்திருக்கேன்னா, தேய்பிறை அஷ்டமி. தேய்பிறை அஷ்டமிய நம்ம முன்னோர்கள்லாம் சொல்லியிருக்காங்க. எதுக்காக, யாருக்காக, நம்ம யார வழிபடணும், அப்படி வழிபட்டோம்னா, நாம எப்படி இருக்கணும், அதனால என்ன பலன்கள்? அத பத்தி தான் நான் சொல்லப் போறேன். அதாவது ம் நவம்பர் 12 புதன்கிழமை அன்னைக்கு தேய்பிறை அஷ்டமி. அன்னைக்கு கால பைரவர், பைரவர்ன்னு சொல்லுவாங்க, கால பைரவர்ன்னு சொல்லுவாங்க. அவருக்கு ரொம்ப உகந்த நாள். ஏன் அப்படின்னா, அன்னைக்கு தான் அவர் அவதாரம் எடுத்த நாள். இது முன்னோர்கள் காலங்காலமா சொல்லி நம்ம எல்லாரும் வழிபட்டுட்டு வரோம். அவர நாம ஏன் வழிபடுறோம்? அவர்னால நமக்கு என்ன பலன்? அப்படிங்கிறத நான் விவரமா சொல்லப் போறேன். அதாவது முன்னொரு காலத்துல தாரகாசுரன் அப்படின்னு ஒரு அரக்கன் இருந்திருக்கான். அரக்கன்னாலே ஒரு கொடூர புத்தி எல்லாமே இருக்கும். இவன் ரொம்ப அதிகமான கொடூர புத்தி. ஆ ம மிருகங்கள எல்லாரையும் வேட்டையாடுறது, மனிதர்கள துன்புறுத்துறது, என்னென்னலாம் ஒரு சரியில்லாத செயலோ, இந்த செயல செஞ்சுக்கிட்டே இருந்திருக்கான் அதிகமா. இத செஞ்சு, செஞ்சு, செஞ்சு அவனோட ஆதிக்கம் அடங்கவே இல்ல. தினமும் செய்றான். நிமிஷத்துக்கு ஒரு வாட்டி செய்றான். தொட்டதெல்லாம் இவெல்லாம் அதாவது ரொம்ப சரியில்லாத செயல அதிகமா செஞ்சிருக்கான். இப்படி செஞ்சுகிட்டு இருந்த அந்த தாரகாசுரங்கிற அரக்கன் என்ன பண்ணியிருக்கான்னா, ஒரு நாளு நமக்கு மரணமே ஏற்படக்கூடாது. நம்ம சாகவே கூடாது. அப்ப நம்ம நெறைய பேர துன்புறுத்தலாம். நெறைய பண்ணலாம். அப்படின்ட்டு நல்ல விஷயங்கள தவிர கெட்ட விஷயங்கள் எல்லாத்தையும் எடுத்து செய்யணும்னு ரொம்ப அதிகமா நினைச்சு செஞ்சுக்கிட்டு இருந்தாள். அப்போ ஒரு தடவ ஐயா சிவபெருமான்ட்ட தவமா தவம் இருக்கேன். தவம் இருந்து ஒரு நாள் ஐயாவே சிவபெருமானே காட்சி குடுத்துட்டாங்க. "என்ன வரம் வேணும்?" அப்படின்னு கேட்கும்போது, "எனக்கு சாகா வரம் வேணும். நான் சாகவே கூடாது." அப்படின்னு இந்த அரக்கன் கேட்டிருக்கான். "அப்படியெல்லாம் நான் பண்றது கிடையாது. மனிதன் பிறந்தா இறப்புன்னு ஒண்ணு உண்டு." அப்படின்னு ஐயா சொல்லியிருக்காங்க. சிவபெருமான் ஐயா சொல்லியிருக்காங்க. அப்ப என்ன பண்றாருன்னா, அந்த அரக்கன், நம்மள தான் யாருமே அழிக்க முடியாதே! அதுக்கு தானே வரம் கேட்கிறோம். இருந்தாலும் இதுக்கு ஒரு வழி இருக்கு அப்படின்னு மனசுக்குள்ளேயே ஒரு கெட்ட எண்ணத்துல நினைச்சுக்கிட்டு, ஒரு பெண்ணால தான் நான் அழியப்படணும். அப்படின்னு அந்த மாரி வரம் எனக்கு குடுங்க. அப்படின்னு சிவபெருமான்ட்ட கேட்கிறேன். ஐயாவும் நல்ல தவம் இருந்து, அவன் பாருங்க அவனோட எத செஞ்சாலும் சரியா செய்யணும்னு அடிக்கடி சொல்லிக்கிட்டே இருப்பேன். முழுமையா அந்த கெட்டத செஞ்சாலும், முழுமையா நல்லதே செய்யாம, முழுமையா கெட்டதா செஞ்சான். அப்போ ஒண்ணு கெட்டது செஞ்சாலும் முழுமையா அதுல மாறாம செஞ்சதுனால, ஐயாவும் சரி ஒரு பெண்ணால உனக்கு அழிவு. அப்படியே ஆகட்டும் அப்படின்னு வரத்த குடுத்துட்டாங்க. வரம் வாங்குன நிமிஷத்துலருந்து ஒரே போராட்டம் தான். மத்தவங்களுக்கு, அரக்கனுக்கு கிடையாது. இந்த அரக்கன் உயிரோட இருக்கிறதுனால நெறைய பேர் அவஸ்தைப்பட்டாங்க. வேட்டையாட போற மிருகங்கள்லேருந்து எல்லாமே அவஸ்தைப்பட்டு, ரொம்ப துன்புறுத்தப்பட்டு, வேதனைக்கு ஆளாகி, இவ்வளவு சிரமப்பட்டு, என்னடா பண்றதுன்னு வரும்பொழுது, தேவர்கள், தேவதைகள் எல்லாரும் இருக்காங்க. அவங்களாலேயே என்ன பண்றதுன்னு தெரியல. ஐயா சிவபெருமான் இப்படி ஒரு வரத்த குடுத்துட்டாரே! நம்ம என்ன பண்றது? அப்படிங்கிற ஒரு நெனப்பையும் தூண்டி விட்டுட்டான் அரக்கன். அந்த அளவுக்கு நான் யாருக்கு அடங்க மாட்டேன். ஒரு பெண்ணால என்ன அழிக்க முடியாது. நான் பயங்கரமான வீரன். அப்படின்னு சொல்லி ரொம்ப அக்கிரமம் பண்ணிக்கிட்டே இருந்திருக்கான். இந்த சூழ்நிலையில எல்லாருமா தேவர்கள் எல்லாருமா சேர்ந்து போய் ஐயா சிவபெருமானையும் பார்த்து, அம்பாளையும் பார்த்து, இந்த மாரி இந்த அக்கிரம அராஜகங்களால தாங்க முடியல. கீழ இருக்கிறவங்க எல்லாருமே இந்த மாரி சொல்றாங்க. நான் என்ன பண்றதுன்னு தெரியலன்னு சொல்லி, அவங்க ஒரு பக்கம் அவங்கள்ட்ட போய் போராடி என்ன பண்ணலான்னு கேட்கறாங்க. இந்த விஷயத்த நல்ல காதுல கேட்டு ரொம்ப கோவத்தோட உச்ச நிலைக்கே ஆயிட்டாங்க அம்பாள். அதாவது பார்வதி அம்மான் சிவபெருமானுடைய மனைவியை நான் சொல்றேன். அம்பாள்ன்னு சொல்றேன். பார்வதி அம்மான்னு சொல்லுவாங்க. ஒவ்வொரு பேரு மீனாட்சி அம்மான்னு சொல்லுவாங்க. நெறைய பேர் இருக்கு. அவங்க கோவத்தோட உச்சத்துக்கே மாறிட்டாங்க. அந்த உச்சத்துக்கு மாறுனப்ப,
அந்த தணல்னு சொல்லுவாங்க. அதாவது நெருப்பு விளிம்பால வந்து உருவாக்கப்பட்டது தான் அம்மா காளியம்மா. காளிங்கிற பேர்ல உருவாக்கப்பட்டாங்க. இந்த காளிங்கிற ஒரு அவதாரம் அந்த நேரம் வந்து எடுக்கப்பட்டாங்க. அந்த அவதாரம் எடுத்த உடனே, இந்த தாரகாசுரன அந்த கோவத்திலே என்ன பண்ணிட்டாங்கன்னா, அழிச்சுட்டாங்க. இவன மாரி ஆள் இருக்கவே கூடாதுன்னு, அவன சுத்தமா தடயமே இல்லாம அழிச்சுட்டாங்க. அந்த தடயமே இல்லாம அழிக்கிறப்ப, அவனும் என்னென்னலாம் முரடு பண்ணணுமோ, எல்லாமே பண்ணி தாங்க முடியாம அழிச்சுட்டாங்க. அந்த மாரி அவனோட அழிவுக்கு பிறகு, இவங்களோட கோவம் இன்னும் அடங்கவே இல்ல. யாரு? அம்மா காளியம்மா இருக்காங்களே, ரொம்ப உக்கிரமான சூழ்நிலையில படைக்கப்பட்டவங்க. அவங்களோட கோவம் அடங்கவே இல்ல. அம்பாளுக்கு எப்படி உக்கிரமாயி இவங்க படைக்கப்பட்டாங்களோ, அதே மாரி இவங்களோட கோவத்திலேருந்து தணலா அதாவது நெருப்பா வந்து உருவாக்கப்பட்டவர் தான் பைரவர். அப்படி வந்து அன்னைக்கு தான் அவர் அவதரித்த நாள். அவதரித்த சூழ்நிலை. அதனால இப்படி அவதரித்து வந்து எல்லாரையும் காப்பாத்தணும். இனி அக்கிரமம் இதெல்லாம் நடக்கவே கூடாது அப்படின்னு காளியம்மாவோட உக்கிரமான கோவத்துல அவதாரம் வாங்கி வந்தவர் தான் நம்ம கால பைரவர்ன்னு சொல்றது. அப்ப அவரு தான் மீதி எல்லா நாட்கள்லயும் மனிதர்களை, ஜீவராசிகளை தேவைப்பட்டா நவக்கிரகங்களையும் கட்டுப்படுத்துவார். அந்த மாரி அவருக்கு அப்படி ஒரு வாய்ப்பு, அதாவது பெரிய பவர்ன்னு சொல்லுவோம். அந்த பவர் வந்து அவர்ட்ட இருக்கு. அப்ப அவர வந்து நம்ம முன்னோர்கள்லாம் வழிபட்டு, காலங்காலமா வழிபட்டு நமக்கும் சொல்லிக் குடுத்துருக்காங்க. சரிங்களா? இப்ப நாம வந்து எல்லாருமே நல்லவங்க தான். கால சூழ்நிலையில தவறுகள் செஞ்சுர்றோம். ஒரு சில பேரு தெரியாமலே செஞ்சுர்றாங்க. தெரிஞ்சும் செய்றாங்க. இப்ப இப்படியே பண்ணிட்டு போனா அந்த நாடு வந்து தாங்கவே தாங்காது கண்டிப்பா. அதனால கண்டிப்பா பைரவர போய் அஷ்டமி, தேய்பிறை அஷ்டமி வர்றப்பல்லாம் மாசம் மாசம் வரும். அப்பல்லாம் ஒவ்வொரு தடவையும் போய் அவர போய் சந்திங்க. சந்திச்சு, "மன்னிச்சிருங்க நான் தப்பு பண்ணிட்டேன்" அப்படின்னு அவர்ட்ட மன்னிப்பு கேளுங்க. அவரோட பலம் என்ன அப்படின்னா, உங்களுக்கு எதிரியா இருந்தாலும் எதிரிய வந்து வேற ஒரு திசை திருப்பி விட்டுருவாங்க. ஒரு பணத்தால பிரச்சனை. பணத்தால பிரச்சனைன்னா பணத்த எப்படி தீர்ப்பாருன்னு நெனைக்காதீங்க. பணங்கிறது ஒரு தொழில் பண்ணியிருப்பீங்க. ரூ. 100 போட்டா ரூ. 50 கிடைக்குன்னு பண்ணியிருப்பீங்க. அதுவும் வந்து மத்தவங்கள நம்பி அத ஏமாந்துருப்பீங்க. வியாபாரம் நஷ்டமாயிருக்கும். அப்ப எப்படியாவது உங்களுக்கு திரும்பி வரணும் அப்படின்னும்போது, கண்டிப்பா இந்த மாரி ஒரு அளவுக்கு அதிகமான பவர் உள்ள அந்த கால பைரவர வந்து சந்திச்சீங்கன்னா, நீங்க கண்டிப்பா வாழ்க்கையில நெறைய விஷயத்துல முன்னேறலாம். தவறு செய்திருந்தீங்கன்னா, போய் மன்னிப்பு கேட்டுருங்க. மன்னிப்பு கேட்டுட்டு, இனிமேல் செய்யக்கூடாது. நம்ம ஒவ்வொரு தடவையும் செஞ்சுட்டு, செஞ்சுட்டு போய் மன்னிப்பு கேட்டா சரியா போயிரும்ன்னு போனீங்கன்னா, உங்க சூழ்நிலைய வந்து பயங்கரமா மாத்திருவாங்க. இது யாராலயும் நம்ப முடியாத ஒரு விஷயமா இருக்கும். நடந்ததுக்கு அப்புறம் நம்ம ஒண்ணும் பண்ண முடியாம போயிரும். அதனால கண்டிப்பா எல்லாரும் தேய்பிறை அஷ்டமிக்கு கால பைரவர சந்திங்க. அவரு எல்லாரையும் கட்டுப்படுத்தி, எல்லாரையும் நவக்கிரகங்கள கட்டுப்படுத்தி, நல்ல விஷயங்கள்லாம் உங்களுக்கு உங்க சூழ்நிலைக்கு ஏத்தா மாரி செஞ்சு குடுப்பாங்க. நீங்க தயவு செய்து அதிலேருந்து மாறி, அவர போய் சந்திச்சு நான் இனிமே செய்ய மாட்டேன் அப்படின்னு வேண்டிக்கலாம். கண்டிப்பா நடத்தி குடுப்பாங்க. ஒரு தடவ போனோம் சரியா போச்சுன்னு இல்லாம, மாசம் மாசம் அந்த அஷ்டமி வரும். அப்பல்லாம் போய் அவர சந்திங்க. ஒருவேளை வீட்ல இருந்துட்டு உடம்பு சரியில்ல, சந்திக்க முடியல, ஆட்டோ இல்ல, கார் இல்ல, பஸ் இல்ல, கூட்டிட்டு போக ஆள் இல்ல, அப்படிங்கிறவங்க வேற வழியே இல்ல அப்படின்னா, வீட்டுக்குள்ளேயே இருந்து அவர மனசார வணங்குங்க. கண்டிப்பா உங்களுக்கும் உதவி பண்ணி அவரு காப்பாத்துவார். இந்த நிகழ்ச்சி மூலியமா இந்த விஷயத்த நான் வந்து ரொம்ப சொல்ல கடமைப்பட்டுருக்கேன். எல்லாம் முன்னோர்கள் சொல்லி நம்ம வழி வழியா அத கடைப்பிடிச்சுட்டு வரோம். இத நான் எப்படி அவரு வந்து இதெல்லாம் பண்றாரு, முன்னாடி நடந்தது தானே, இப்ப மட்டும் எப்படி நடக்கும் அப்படின்னு ஒரு சில பேருக்கு சந்தேகம் இருக்கலாம். அந்த சந்தேகத்த தீர்க்கிறதுக்கு நான் அவரையும் கவனிச்சிருக்கிறேன். அவரோட நடமாட்டம் இருக்கிறது உண்மையா, பொய்யான்னு என்னால உணர முடியும், பார்க்கவும் முடியும். இத ஒரு சில என்னோட பதிவுகள்லயே சொல்லியிருக்கேன். அதன் அதன் அந்த முறைப்படி அவர பார்த்ததுனால தான் சரி முன்னோர்கள்லாம் வந்து சரியா தான் சொல்லி வழிபட்டு வந்திருக்காங்க. கண்டிப்பா இத வந்து எல்லாரும் வழிபட்டு பயனடையணுங்கிறது என்னோட எண்ணம். கண்டிப்பா எல்லாரும் போங்க. நல்லா தவற மன்னிக்க சொல்லி கேளுங்க. மேற்கொண்டு முன்னேற்றத்துக்கு தடைகள சொல்லுங்க. எல்லா வகையுமே ஐயா வந்து ஒரு காலத்தையே முடிவு பண்ணுவார். கால பைரவர்ன்னு பேர் வச்சிருப்பாங்கன்னா, நீங்க அதுக்குள்ளார போய் யோசிச்சீங்கன்னா புரியும். உங்களுக்கான நல்ல காலத்த உருவாக்கி குடுப்பாரு. அவருக்கு தேவ அரக்கன அழிக்கக்கூடிய தன்மை நமக்கு இருக்கக்கூடாது. அதாவது அரக்கத்தன்மை நம்மள்ட்ட இருக்கக்கூடாது. மத்தவங்கள துன்புறுத்துறது, மனிதர்களோ, வாய் பேச முடியாத ஜீவராசியோ, எதையும் துன்புறுத்தி நான் வாழணும்னு நினைக்கக்கூடாது. உங்களுக்கான இயல்பான வாழ்க்கையில எப்போ ஒரு தடவ தவறு நடந்திருக்கலாம். அத மறுபடியும் செய்யாம, திருந்தி நீங்க வாழணும். நம்ம அப்படி இந்த
திருந்தி வாழ்றதுக்கு தான் நீங்க அங்க போயிட்டு, போயிட்டு வந்தீங்கனாலே, உங்க கட்டுப்பாடு வந்துரும். அவரே உங்கள வந்து மன்னிச்சுருவாரு. இதெல்லாம் நெறைய விஷயம் இருக்கு. அதனால கண்டிப்பா எல்லாருமே தேய்பிறை அஷ்டமி அன்னைக்கு பைரவர போய் சந்திச்சுட்டு வாங்க. மனசார மன்னிப்பு கேளுங்க. ரொம்ப நல்லதெல்லாம் நடக்கும். அற்புதங்கள் நடக்க நடக்க பல பேர்ட்ட சொல்லுங்க. உங்க வழியில வர்ற சின்ன பிள்ளைங்களுக்கெல்லாம் சொல்லிக் குடுங்க. "தவறு செய்யக்கூடாதுப்பா. தவறு செஞ்சா இந்த மாரிலாம் நடந்துரும். வேண்டாம். நான் செஞ்சுட்டேன். இதோட போதும்." அது மாரிலாம் செஞ்சிருந்தாலும் மன்னிப்பு கேட்டு பிள்ளைங்களுக்கு சொல்லிக் குடுத்து, நீங்க வாழையடி வாழையா நல்லா வாழணுங்கிறது என்னோட ஆசை. கண்டிப்பா இத நீங்க செஞ்சுக்கணும். நிம்மதியா நீங்க எல்லாரும் வாழணும். நல்லது.